whose இந்த ரெண்டுமே சென்டென்ஸ் நடுவில் ஏன் வருது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் who பார்க்கலாம். He is the man who won the race. இப்போது இந்த சென்டென்ஸ் முதல்ல எப்படி இருந்திருக்கலாம்? He is the man he won the race அப்படி இருந்திருக்கலாம். இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் இருக்கிற ஹீயை எடுத்துகிட்டு நம்ம who போட்டு இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணலாம். லைக் he is the man who won the race அப்படின்னு சொல்லலாம். அப்போ who இங்கே எதை குறிக்குது? யார் அப்படின்ற விஷயத்தை குறிக்குது. லைக் he is the man, அவர் தான் அந்த மனுஷன். who won the race, அவர் யாருன்னா அந்த ரேஸை ஜெயிச்சவர் அப்படின்னு சொல்கிறதுக்காக இங்கே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் whoஸ்க்கு வரலாம். he is the man whose house was burnt. இப்போ இந்த சென்டென்ஸ் முதல்ல எப்படி இருந்திருக்கலாம்? he is the man his house was burnt அப்படி இருந்திருக்கலாம். இப்போ இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் இருக்கிற ஹிஸ்ஸை எடுத்துகிட்டு நம்ம whose போட்டு இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணலாம். லைக் he is the man whose house was burnt அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே whoஸ்க்கு என்ன மீனிங்? அவருடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் he is the man, அவர் தான் அந்த மனுஷன். whose house was burnt, அவருடைய வீடு தான் எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது ஸ்க்ரீனில் தெரியுற இந்த சென்டென்ஸை பாருங்கள். இதில் எது கரெக்டாக ஃபிட்டன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். Anglophone, your phone is your English teacher.